சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் நீ மனம் கலங்குவது எதற்கென்று எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் கலங்குவது சாய்க்கு தெரியவில்லை. அதனால்தான் இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் இன்னும் குரல் கொடுக்கவில்லை, இன்னும் அதற்கான பதிலை அவர் சொல்லவில்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் என்னுடைய காதுக்கு கொண்டு வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்து வைத்து அது நடைமுறைக்கு கொண்டு வர போகிறேன். இதுவரைக்கும் பொறுத்திரு, இன்னும் ஒரு நாள் பொறுத்திரு, இன்னும் 2 நாள் பொறுத்திரு, 1 மாதம் பொறுத்திரு என்று சொல்லிக்கொண்டு இருந்த இந்த சாய் இனிமேல் பொறுக்க வேண்டிய அவசியம் அல்ல, காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்களை எதிர்கொள்ளலாம் என்று உனக்கு சொல்லவே வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் உன்னை பொறுத்திரு என்றேன். நீயும் என்னுடைய பேச்சை கேட்டு பொறுத்திருந்தாய். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான குழப்பங்களையும் பார்த்து, மன உளைச்சல்கள் அனைத்தையும் பார்த்து நான் முடிவெடுத்ததுதான் இந்த ஒரு முடிவு. இதற்கு மேல் கண் கலங்குவதும் கண்ணீரை சிந்துவதும் தேவையே இல்லாமல் மனதில் குழப்பம் அடைவதும் இனி தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாக வாழ இருக்கிறாய். எத்தனை நபர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. எல்லோரும் அழுது கொண்டு, மற்றவர்களுக்கு தெரியாமல் அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ நினைக்கிறாய் என்னவென்றால் நமக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டம், நமக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் காயம் என்று. ஆனால் நான் சொல்வேன், இந்த உலகத்தில் உன்னை போல நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறார்கள். நீ நினைக்கிறாய் அல்லவா, எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கவில்லை என்று. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் துவண்டு போவதல்ல. நீ உன்னை போலவே என்னிடம் வந்து சொல்கிறார்கள், இந்த மாதிரி நடக்க, அந்த மாதிரி நடக்குது. எல்லோருக்கும் மன ஆறுதலையும் கொடுத்து, எல்லோருக்கும் அவரவர்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். யாரையும் இங்கு நான் தனிமையில் விட்டு அவர்கள் படும் அவஸ்தையை கண்டு நான் எப்பொழுதும் ஓரமாக நிற்பது கிடையாது. அது எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டு ஓரமாக நிற்பார்? இது நீங்களாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா? இல்லையே. நான் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை இது. இதில் வரும் கஷ்ட நஷ்டங்களுக்கு நான் மட்டுமே தானே பொறுப்பாவேன். நான் மட்டுமே தானே அனைத்து விஷயத்திற்கும் பொறுப்பாகுகிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை விடு, உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களை விடு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், எந்த ஒரு விஷயங்கள் வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் விஷயங்கள் எல்லாம் பிரம்மாண்டத்தை மட்டுமே பார்க்கும். இதுவரைக்கும் நீ நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள் என்று அனுபவித்து விட்டாய். இனிமேல் கஷ்டங்களுக்கோ துரோகத்திற்கோ இடமில்லை என்றுதான் சொல்வேன். நான் தைரியமாகவே சொல்வேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நடத்த போவது நான். உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் நிறைய விளையாடி விட்டார்கள். உனக்கு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நீ என் மீது நம்பிக்கை வை, என்னை நம்பி பணத்தை இந்த இடத்தில் போடு, அந்த இடத்தில் போடு என்று நிறைய இடத்தில் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். இதனாலேயே நீ தெய்வத்தையும் நம்ப மறுக்கிறாய். பொய்யாக சொல்லி நான் உன்னிடம் என்ன செய்ய போகிறேன்? நீ எனக்கு ஏதாவது செய்ய போகிறாயா? ஒன்றுமே இல்லையே. நான் உனக்கு என்றும் உண்மையை மட்டுமே சொல்வேன். இந்த நிமிஷமும் உனக்கு உண்மையை சொல்வேன். எல்லா நிமிஷமும் உனக்கு உண்மையை மட்டும் சொல்லி உன்னை வாழ வைப்பேன். துரோகிகளுக்கு மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைப்பேன். நீ வாழவே கூடாது என்று நினைத்து கொண்டு உன்னை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தினார்கள் அல்லவா, அவர்களுக்கு நேராக உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை வாழ வைப்பது மட்டுமே
என்னுடைய முதல் முதல் குறிக்கோளாக இருக்கிறது இப்பொழுது. முன்பெல்லாம் எனக்கு தோன்றியது வேற. உன்னுடைய வாழ்க்கையில் இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் உன்னை கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் தோன்றியது. ஆனால் இப்பொழுது சமீப காலமாக நீ படும் கஷ்டத்தை அனைத்தையும் பார்த்துவிட்டு எனக்கு தோன்றும் ஒன்றே ஒன்று, அடுத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பது. அதற்கு நான் உடனடியாக நிறைய நல்ல விஷயங்களை உனக்காக செய்ய வேண்டும். புரிந்ததா? எப்பொழுதுமே இருட்டுக்குள் இருப்போம், இருந்து விடுவோம், இனிமேல் இதுதான் வாழ்க்கை என்று நினைக்காதே. காலம் நேரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறும். எந்த ஒரு நேரத்திலேயும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கை தவறு என்று ஒன்று நடக்காது. கஷ்டம் இது வாழ்க்கையில், இது கஷ்டமானது, இது நஷ்டமானது, இதற்கு போனால் நஷ்டமாகும், கஷ்டமாகும் என்று ஒரு பொழுதும் எதையும் நினைக்காதே. முயற்சிகளை மட்டும் போடு. ஆரம்பத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அதற்கு பிறகு உனக்கு அந்த வேலை பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பழகும், அதுக்கப்புறம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எல்லா நிலையிலும் உடைந்து மட்டும் போய் விடாதே. உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய தொழிலால் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய். அதனால் நிறைய நிறைய பணங்கள் கிடைக்கும். உனக்கு தேவையான துணை, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு துணையை நினைக்கிறாயோ அந்த துணையே உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஒற்றுமையான உறவுகளும், எல்லா நேரத்திலேயே பாதுகாப்பான இடமும் கிடைக்கும். தனிமையில் இருக்கிறோம் என்று வாடிய உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு செடி காஞ்சி போய் இருக்கிறது, ஒரு 2-3 நாள் தண்ணி ஊத்தவே இல்லை, அப்ப அந்த செடி எப்படி இருக்கும்? துவண்டு போகும். இலையெல்லாம் தொட்டா நொறுங்குற மாதிரி இருக்கும், அதில் உள்ள பூக்கள்லாம் நொறுங்கும். அப்படி இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்துனா உடனே நிமிந்துராது. ஒரு ஒரு அரை நாள் எடுத்துக்கும், இல்லைன்னா ஒரு நாள் எடுத்துட்டு பழைய நிலைமைக்கு வரும். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இத்தனை வருஷமா கஷ்டத்திலேயே கடந்து வந்துட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கொடுத்துதான் நிமிக்க முடியும். இப்போ உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. கஷ்டத்தையே பார்த்து கொண்டு இருந்த உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தெம்பு கொடுத்து உன்னை நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். காலம் முழுக்க கஷ்டப்படுத்துவேன், காலம் முழுக்க உன்னை நஷ்டத்திலேதான் வாழ வைப்பேன் அப்படின்னு எப்படி நினைக்காத. எப்பயுமே ஒரு உண்மையான பூக்கள் சீக்கிரமா வாடிடும். அதுக்கு தாங்குற சக்தி இருக்காது, அதாவது ரொம்ப நேரம் நிக்கிற சக்திகள்லாம் இருக்காது. ஒரு பூவை பறிச்சா உடனே வாடும். அந்த மாதிரிதான் நீ. யாராவது ஒரு விஷயத்த ஏதாவது உடனே சொல்லிட்டாங்கன்னா உடனே தோன்றுவ. அப்ப உனக்கு நான் என்ன செய்யணும்? தாங்குற சக்தியை கொடுக்கணும். எல்லா விஷயத்திலயுமே நீ துவண்டு போயிட்ட அப்படின்னா உன்னால தனிமையில நின்று ஒரு இடத்துல முன்னேறி வர முடியாது. இப்போ உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல நீதான் உன் வாழ்க்கைய பார்க்க போற. அதனால உன்னை இப்பையில இருந்து சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளையா ஆளாக்குற. புரிஞ்சுதா? நீ இப்போ சொல்றல எல்லாத்தையும் நான் தனிமையில இருந்துதான் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு. நான் ஏன் இந்த நிலைமையை கொடுத்தேன் உனக்கு அப்படின்னா, நீ தெரிஞ்சுக்கணும் ஒன்னே ஒண்ணு. எதிர்காலத்துல யாருமே உன் கூட இல்லைனாலும் தனிமையா நின்னு ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசலாம், தைரியமா நீ நின்று அதை ஃபேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீ அந்த இடத்துல துவண்டு போக கூடாது. நீயும் பூ போல இருக்க. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டா உடனே துவண்டுற. அப்படி இருக்கக்கூடாது. உன்னை தைரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாடகத்தையும் நான் ஆடினேன். எல்லாம் நல்லதுக்கே. சந்தோஷமாக இரு. கூடிய விரைவில் இன்பம் என்ற ஒன்று சேரும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.